Good morning teachers. I am Satya. Welcome to Satya's class. நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸை ஃப்ரீயா வாட்ச் பண்றதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. யூஜி டிஆர்பி எக்ஸாம்க்கு ஜஸ்ட் ப்ரிப்பேர் மட்டும் பண்ணாதீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து டெஸ்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் டெஸ்ட் பேட்ச். நம்ம டெஸ்ட் பேட்ச் யூஸ் பண்ணி உங்களோட மிஸ்டேக்கை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எந்த சப்ஜெக்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படிங்கிறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரசியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக யூஜிடிஆர்பி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அதிகமான ஸ்கோரை உங்களால் கெட் பண்ண முடியும். நம்ம கிளாஸ்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுற 50 மெம்பர்ஸ்க்கு ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 1000 rupees மட்டும்தான். ஸோ அதனால டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்க. உங்களோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுங்க. நம்ம சேனல்ல யூஜிடிஆர்பி பிசிக்ஸ் சிலபஸ்ல இருந்து டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித் கான்செப்டோட பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 150 கொஸ்டின்ஸ் 150 கான்செப்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா யூஜிடிஆர்பி சிலபஸை ஈஸியாக நம்மளால கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அண்ட் உங்களால் ஈஸியாக வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். நம்ம சேனலுக்கு புதுசாக வியூ பண்ணக்கூடிய வியூவர்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். டுடேஸ் கொஸ்டின், which of the following statement is correct one? Option A, there is no change of entropy during a reversible adiabatic process. Option B, there is change of entropy during a reversible adiabatic process. Option C, there is no change of entropy during the irreversible adiabatic process. Option D, there is change of entropy during the irreversible adiabatic process. ஸோ இது வந்து அடியபேட்டிக் ப்ராசஸை பேஸ் பண்ணி இர்ரிவர்சிபிள் கேசஸை பேஸ் பண்ணி வந்திருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடியபேட்டிக் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அடியபேட்டிக் அப்படின்னா வந்து நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது. சிஸ்டம்க்கு உள்ளேயும் வெளியிலையும் ஹீட் வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. கியூவோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதர்வைஸ் கியூவோட வேல்யூ நம்ம 0 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபாஸ்ட் ப்ராசஸாக வந்து நடக்கும். ஓகேவா? So for an adiabatic process, del Q, change in heat, it will be equal to 0 அப்படிங்கிறது கண்டிஷன். ஓகேவா? ஸோ வந்து அடியபேட்டிக் ப்ராசஸில் 2 கேசஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்று ரிவர்சிபிள் ப்ராசஸ், இன்னொன்று இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். சரிங்களா? ஸோ ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் நமக்கு நார்மலாகவே தெரியும். ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா அகைன் திரும்பவும் அந்த ப்ராசஸ்க்கு ரிப்பீட் ஆகி இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ அதுதான் வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி ரிவர்சிபிள் ப்ராசஸ் நடக்கிறப்போ எனக்கு என்ட்ரோஃபி சேஞ்சஸ்க்கு நமக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது தெரியும். டிஎஸ், என்ட்ரோஃபி எந்த லெட்டரில் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னா எஸ் அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ என்ட்ரோஃபி சேஞ்சஸ் அப்படிங்கிறதுனால டிஎஸ் அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த என்ட்ரோஃபிக்கும் ஹீட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா டிஎஸ் தட் இஸ் ஈக்குவல் டு டெல் கியூ பை டி. ஸோ ரிவர்சிபிள் அப்படிங்கிறதுனால ஆர்இவி அப்படின்னு வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அடியபேட்டிக் ப்ராசஸ் எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ அடியபேட்டிக் ப்ராசஸில் கண்டிஷன் என்ன? சேஞ்ச் இன் ஹீட் வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? அப்போ வந்து டெல் கியூக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகிடும்? டிஎஸ் உடைய வேல்யூ 0 ஆயிரும். என்ட்ரோபி சேஞ்சஸ் நமக்கு 0 ஆயிடும். ஸோ டெல் எஸ் வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க, there is no change in entropy during a reversible adiabatic process. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் இந்த கண்டிஷனுக்கு. ஓகேவா? ஒரு ரிவர்சிபிள் அடியபேட்டிக் ப்ராசஸ் நமக்கு எடுக்கிறப்போ என்ட்ரோஃபியில் எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை. ஓகேவா? ஸோ அதுதான் ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்ஷன் ஏ வந்துட்டு நமக்கு கரெக்ட் ஆன்சராக இருக்குது. ஓகேவா? அண்ட் இந்த ப்ராசஸ்க்கு இன்னொரு நேமும் கொடுக்குறாங்க, ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் அப்படிங்கிற நேம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுவே கூட ஒரு 1 word கொஸ்டின்ஸில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரிவர்சிபிள் அடியபேட்டிக் ப்ராசஸ்க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இதை கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், அடியபேட்டிக் ப்ராசஸோட செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னா இர்ரிவர்சிபிள் அடியபேட்டிக் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ அடியபேட்டிக் ப்ராசஸ்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன்? கண்டிஷன் சேஞ்ச் இன் ஹீட் தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஸோ அடியபேட்டிக் ப்ராசஸ்னாலே இந்த கண்டிஷன் கண்டிப்பாக நமக்கு வரும். ஸோ அது ரிவர்ஸாகவும் இருக்கலாம், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸாகவும் இருக்கலாம். ஸோ அதனால அகைன் வந்து இந்த கண்டிஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ ஈவன் தோ இர்ரிவர்சிபிள் அடியபேட்டிக் ப்ராசஸ்லையும் நமக்கு சேஞ்ச் இன் ஹீட்டுடைய வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னா 0வாக தான் இருக்குது. ஓகேவா? என்ட்ரோஃபியுடைய சேஞ்சஸும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. இரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால என்ட்ரோஃபியுடைய வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது பிகாஸ் ஆஃப் இன்டர்னல் என்ட்ரோஃபி ஜென்ரேஷன். ஸோ இந்த ரிவர்சிபிள் ப்ராசஸ் மாதிரி நமக்கு இருக்காது. இது இரிவர்சிபிள் அப்படிங்கிறதுனால இன்டர்னலாகவே என்ட்ரோஃபி வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த இன்டர்னல் என்ட்ரோஃபியை எந்த லெட்டரில் நம்ம இண்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னா எஸ், கீழே சப்ஸ்கிரிப்டில்
GEN ஜென்ரேஷன் அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுக்காக இன்டர்னல் என்ட்ரோபி ஜென்ரேஷனை வந்துட்டு நம்ம எந்த லெட்டரில் இண்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னா SGEN அப்படிங்கிற லெட்டரில் நம்ம இண்டிகேட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அப்போ என்ட்ரோபியுடைய ஃபார்முலா நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ΔS தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் del Q by del T. ஸோ அடியபேட்டிக் ப்ராசஸ் ரிவர்சிபிளில் நம்ம இந்த ஃபார்முலா மட்டும்தான் எழுதியிருப்போம். ΔS தட் இஸ் ஈக்குவல் டு del Q by T அப்படின்னு மட்டும்தான் நம்ம எழுதியிருப்போம். பட் இங்கே irreversible ப்ராசஸ்ங்கிறதுனால என்ட்ரோபி இன்டர்னலாக நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகுறதுனால அந்த வேல்யூவையும் நம்ம என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக உள்ள இன்க்ளூட் பண்ணணும் ஓகேவா. ஸோ அதனால ப்ளஸ் எஸ் ஜென்ரேஷன் அப்படிங்கிற டேர்ம்ஸ் வந்து நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ அஸ்யூஷுவல் கண்டிஷன் நமக்கு என்ன del Q தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் நமக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். ரிமைனிங் டேர்ம் del S தட் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஜென்ரேஷன் அப்படின்னு வந்துட்டு வரும் சரிங்களா. ஸோ அப்போ irreversible ப்ராசஸ் அப்படின்னாலே எஸ் ஜென்ரேஷன் அதாவது என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்க்ரீஸ் மீன்ஸ் நமக்கு என்ன அர்த்தம் ஜீரோவுக்கு மேலே சம் வேல்யூஸ் இருக்குது 1 2 3 4 அந்த மாதிரி வேல்யூஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மீனிங். ஸோ அப்போ எஸ் ஜென்ரேஷன் நமக்கு எப்படி இருக்கும்னா ஆட்டோமேட்டிக்காக ஜீரோவுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ அதான் இங்கே கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க எஸ் ஜென்ரேஷன் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 0. ஸோ இதை வந்து ஒரு எம்சிக்யூவாக கேட்கலாம். கிரியேட் ஆகக்கூடிய இன்டர்னல் என்ட்ரோபி ஜென்ரேஷனோட வேல்யூ எப்படி இருக்கும் irreversible ப்ராசஸ்க்கு 0வாக இருக்குமா அல்லது வந்துட்டு ஈக்குவல் டு 0வாக இருக்குமா கிரேட்டர் தேன் 0வாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கூட கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ எஸ் ஜென்ரேஷன் கிரேட்டர் தேன் 0 அப்படின்னு போட்டாச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும் டெல்லஸோடைய வேல்யூ கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் டியில் வந்து கொடுத்துருக்காங்க. there is a change அதாவது increase in entropy during an irreversible adiabatic process. adiabatic process அப்படின்னா கண்டிஷன் என்ன del Q equal to 0. அதில் ரெண்டு கேசஸ் இருக்குது. ஒன்று ரிவர்சிபிள் இன்னொன்று irreversible. ரிவர்சிபிள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் என்ட்ரோபியோட ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு del Q உடைய வேல்யூ 0 அப்படின்னு நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது del S உடைய வேல்யூ 0 ஆகிடுது. there is no change அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்குது. பட் ஆனால் irreversible அப்படின்னு வர்றப்போ என்ட்ரோபி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸாக வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த வேரியேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணணும் உள்ளே இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதனால there is a change it means increase in entropy during an irreversible adiabatic process ஓகேவா. ரிவர்சிபிள் அப்படின்னா சேஞ்சஸ் இருக்காதுங்க, irreversible அப்படின்னா சேஞ்சஸ் இருக்குங்க. ஸோ அது கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏவுமே கரெக்டான ஆன்சர் தான், ஆப்ஷன் டியுமே வந்துட்டு கரெக்டான ஆன்சர் தான். சம்மரைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ரிவர்சிபிள் அடியபேட்டிக் ப்ராசஸ்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நமக்கு இருக்காது, கியூவோட வேல்யூ 0வாக இருக்கும். என்ட்ரோபி சேஞ்சஸ் ஆல்சோ del S is equal to 0 சரிங்களா. இதே இது irreversible அடியபேட்டிக் ப்ராசஸ் நம்ம எடுக்கிறப்போ கியூவோட வேல்யூ 0 தான், பட் del S உடைய வேல்யூ கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் இன்டர்னல் என்ட்ரோபி ஜென்ரேஷன் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் டி வந்துட்டு நமக்கு கரெக்ட் அப்படிங்கிற ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு கான்செப்டும் இருக்குது. அடியபேட்டிக் டஸ் நாட் ஆல்வேஸ் மீன் ஐசென்ட்ரோபிக். அடியபேட்டிக் ப்ராசஸை வந்து நம்ம ஐசென்ட்ரோபிக் அப்படின்னு மென்ஷன் பண்ண மாட்டோம். ரிவர்சிபிள் அடியபேட்டிக் ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐசென்ட்ரோபிக் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம் சரிங்களா. இது வந்து இம்பார்ட்டன்ட்டு, இது வந்து மறந்துடக்கூடாது ஓகேவா. நீங்கள் பாட்டுக்கு எல்லா அடியபேட்டிக் ப்ராசஸும் ஐசென்ட்ரோபிக் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது ஓகேவா. ஸோ அடியபேட்டிக்கில் ரிவர்சிபிள் அடியபேட்டிக் ப்ராசஸ்க்கு பேர் மட்டும்தான் ஐசென்ட்ரோபிக். அதாவது கியூவோட வேல்யூ 0ன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐசென்ட்ரோபிக் கிடையாது. என்ட்ரோபியோட வேல்யூ del S உடைய வேல்யூ 0வாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கு பேர் வந்து ஐசென்ட்ரோபிக். கிளியரா. என்ட்ரோபியோட வேல்யூ del S உடைய வேல்யூ 0வாக இருந்துச்சு அப்படின்னா தான் அதுக்கு பேர் வந்து ஐசென்ட்ரோபிக். ஸோ del S எந்த இடத்துல நமக்கு 0 ஆகுது ரிவர்சிபிள் அடியபேட்டிக் ப்ராசஸில் நமக்கு 0 ஆகுது. ஸோ ரிவர்சிபிள் அடியபேட்டிக் ப்ராசஸ்க்கு பேர் மட்டும்தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐசென்ட்ரோபிக் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க ஓகேவா. நம்ம கிளாஸோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாத ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிளாஸை ஃப்ரீயாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.